அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் உள்ள ஏக இறைவனின் நல்லடியார்களே, அந்த ஏக இறைவனினுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலை பெறட்டுமாக. தினம்தோறும் ஃபஜர் தொழுகை முடிந்ததற்கு பின்பாக ஒரு சில திருமறை குர்ஆனினுடைய வசனங்களையும் அதற்கான விளக்கங்களையும் நாம் தொடர்ந்து அறிந்து வருகிறோம். அமைதியை கடைபிடிக்க வேண்டும். அதை சொல்லிவிட்டு ஒரு உதாரணத்தையும் குறிப்பிடுகிறார். குரல்களிலேயே மிகவும் வெறுக்கத்தக்க குரல் எதற்கு இருக்கிறது என்றால் கழுதையினுடைய குரலுக்கு இருக்கிறது. எப்படி ஒப்பனையாக சொல்றார்னா, கத்தி கத்தி பேசி கழுதை கனைப்பதை போன்று பேசக்கூடாது. நம்ம பேரினுடைய மிகப்பெரிய ஒரு அடிப்படை நபிகளார் சொல்லி தரும் பொழுது, நீங்கள் உங்களினுடைய சப்தத்தை தாழ்ந்த நிலையில் வைத்திருக்க வேண்டும். மென்மையாக மக்களுக்கு மத்தியில் நீங்கள் பேச வேண்டும். ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது, ஒரே ஒரு வார்த்தை நீங்கள் சொர்க்கத்திற்கு சேருவதற்கும் காரணமாக இருக்கும், உங்களை நரகவாசியாக மாற்றுவதற்கும் காரணமாக இருக்கும். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒரு அடி நாம் பேசக்கூடிய ஒவ்வொரு பேச்சுக்களையும் பார்த்து பார்த்து பேச வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரே ஒரு நபி மொழி நம்ம அனைவரினுடைய வாழ்க்கைக்கும் போதுமானதாக இருக்கும். ஒமன் கான மின்கும் யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். உங்களில் யார்